சரி, நான் உறவினர் வீட்டுக்கு போகணும், வெறுங்கையோட நான் போக முடியாது. அது உங்களுக்கு தோணி இருக்கு இல்லைங்க? ஏமா நீங்க போறப்ப வெறுங்கையோட போக முடியல தானே? அப்ப உறவினர் வீட்டுக்கு நம்ம ஏதாவது போகணும்னா ஒருவேளை நகரத்தில் அவர்கள் வாழ்பவர்களாக இருப்பேன். நம்ம தம்பி மாதிரி சுறாமுத்து மாதிரி ஒருவேளை கிராமத்துல இருக்கான்னு வச்சுங்க. சுறாமுத்து உங்க ஊர்ல அப்படியே வேலி பக்கத்துலாம் பெரண்டை இருக்கும் தானே சுறாமுத்து? அப்ப பெரண்டை இருக்கையில பெரண்டை வந்து கொழுந்து பெரண்டையா கொஞ்சம் எடுத்து கட்டி உன்ன டவுன் பக்கம் இருக்க குருஜியை பார்க்க வரீங்க, கொண்டு வந்து கொடுக்கலாமா இல்லையா? குருஜி இருந்தாங்க பெரண்டை சட்னி சாப்பிடுங்க, உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல சேவி வீட்டு பக்கத்துல தூதுவளை இருந்துச்சுன்னு வச்சுங்க, தூதுவளையை கொஞ்சம் பொறிச்சு ஒரு கவர்ல போட்டு, குருஜி பாருங்க இப்பெல்லாம் மழை பெஞ்சு சளி இதெல்லாம் வருது, இந்தாங்க தூதுவளை ரசம் வச்சு கொடுங்க, உடம்பு நல்லது, கொடுக்கலாமா? எங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல பனங்கிழங்கு ரோட்லயே கூட நீங்க போயிட்டு இருக்கிற பனங்கிழங்கு வைக்கிறான் இல்லைங்க, ஒரு 5 பனங்கிழங்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாமா இல்லையா? இது நம்ம ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் எப்பொழுது மருத்துவமனைக்கு சென்றாலும் மற்றவங்களை பார்க்க போனாலும் நம்ம ஆப்பிள் பழம் மட்டும் போய் வாங்கிட்டு போறோம்? பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது என்கிறது ஒரு காரணம். 2வது, அது மதிப்பு என்று நாமளாக கற்பனை பண்ணது 2வது காரணம். நான் போய் ஒரு சபையில எடுத்துட்டு போய் பெரண்டை கொடுத்தா அவன் என்னப்பா என்னை பத்தி, ஒருவேளை இங்க இருந்துட்டு பழம் உளுந்து இருக்குது, அதை எடுத்து போய் சுட்டு சாப்பிடணும் கொடுத்தோம்னா இதை ஒரு பண்டம் தூக்கிட்டு வந்துட்டா நம்மளை ஏதாவது ஏளனமாக நினைத்து விடுவார்களோ என்றுதான் நம்ம தயக்கப்படுறோம். ஆனால் அவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு நல்லதை நம்ம கொடுக்கணுமா கெட்டதை கொடுக்கணுமா? நல்லதானே கொடுக்கணும். அப்ப போய் கடையில போய் நல்ல ஒரு ஸ்வீட் கடையில, பேர்லாம் வேணாம், ஹை பிராண்ட்ல 1 கிலோ ஸ்வீட்டு, அந்த ஸ்வீட் ஒரு 1/2 கிலோ, இந்த ஸ்வீட் 1/2 கிலோ, இந்த மிக்சர்ல 1/4 கிலோ, இதுல 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறதை தவிர்த்துருங்க. இனிமேல் நீங்க ஒருவரை பார்க்கின்ற போது, உறவினரை பார்க்க செல்கின்ற பொழுது பெரண்டை கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. அடிக்கடி எளிமையா கிடைக்காத கீரைகள் போறப்பாக்கல, இந்த கீரை வர்றதே இல்லை, அதை எடுத்துட்டு போங்க. முருங்கைக்காய் கொண்டு போய் கொடுங்க, 4 முருங்கைக்காய் கொண்டு போய் கொடுங்க. முருங்கைப்பூ சீசன் வந்திருந்ததுன்னா அவங்க செய்யறதுக்கு தடுமாறுவாங்கன்னா முருங்கைப்பூ அழகா பொரியல் பண்ணி கூட எடுத்துட்டு போய் கொடுங்க, என்ன சாப்பிடு ஆரோக்கியமானதுன்னு சொல்லி. மாற்றம் நம்மளிடத்திலிருந்து தொடங்கட்டும். இன்றைய தினத்துல இந்த வீடியோ பதிவு பண்ணக்கூடிய இந்த நாள் முதல் மேக்சிமம் வந்து எங்கேயா வரைய பொறுப்ப நான் ஸ்வீட் வாங்குறது இல்லை, நான் பழம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்கேன். உங்களையெல்லாம் நான் வந்து அந்த எடுத்துக்காட்ட சொன்ன அதே ஆப்பிள் பழத்தை, அந்த ரோட்ல வந்து பளபளப்பா தெரியக்கூடிய அந்த ஆரஞ்சு பழத்தை நான் வாங்கிட்டு போயிருக்கேன். இந்த நாள் முதல் இனி நான் யாரை சந்திக்க சென்றாலும், உறவுகளை பார்க்க செல்கின்ற பொழுது எதை உண்டால் அவர்கள் ஆரோக்கியமா இருப்பார்களோ அதை மட்டுமே எடுத்து செல்வேன், நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்று சொல்லி நன்றி தெரிவிக்கின்றேன். ஓம் ராம். கட் பண்ணிக்க.